ஸ்டாலின் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு. உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அவரது தொழிலை முடக்காமல் இருப்பதற்காகவும் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக ஜப்பான், சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுக்கு தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு புதிய நிறுவனங்களையும் தொடங்கவில்லை, வெளிநாட்டு நிறுவனங்கள். ஆனால் தற்பொழுது ஜி-ஸ்கொயர் நிறுவனங்கள் மட்டும் தற்பொழுது மிக பெரிய அளவில் தமிழகத்தில் நம்பர் 1 இருக்கிறது என்று அவர்களே கூறி வருகிறார்கள். சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை சட்டத்தின் மூலமாக இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படக்கூடியவர்கள். அதாவது ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் போன்றவர்கள் அனைவரும் கைது செய்து விசாரணைக்கு ஏற்படுத்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எதிர்பாராத வித பல கேள்விகளுக்கு இவர்களிடம் இருந்து பதில்கள் வரும் என்று தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட பல 1000 கோடி ஜி-ஸ்கொயர் நிறுவனத்தின் மூலமாக நிலங்களை விற்கப்படுவதாகவும் அதில் கமிஷன் மட்டும் ஜி-ஸ்கொயர் நிறுவனத்திற்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே காசா கிராண்ட் போன்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறது. மேலும் குறிப்பாக அதேபோல்தான் ஜி-ஸ்கொயர் நிறுவனங்களும் தற்பொழுது தமிழக மக்களிடம் நிலங்களை விற்பதும் வாங்குவதும் மோசடிகள் அதிகமாக செய்வதும் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்வதும் தற்பொழுது அதிகமாகிவிட்டது. அதை மறைப்பதற்குத்தான் ஸ்டாலின் அவர்கள், துரைமுருகன் அவர்களும் ஜி-ஸ்கொயர் நிறுவனத்தை தற்பொழுது எந்த ஒரு ஊழலிலும் சிக்காமல் இருப்பதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புபடுத்தி நம்பர் 1 நிறுவனம் என்று தற்பொழுது மக்கள் மத்தியிலும் ஆதாரத்துடன் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினால் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் கூண்டோடு சிக்குவார்கள் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.